ஆயிரத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரசியலில் தமிழ் திரை திடீர் அக்கறை ஏன் என்பது இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு. திரு கமல்ஹாசன் தொடங்கி தமிழ் திரையுலகுடைய பல்வேறு அரசியல் திரை பிரபலங்கள் அரசியலில் நடக்கக்கூடிய சமீபத்திய நிகழ்வுகள் பற்றி கடந்த சில மாதங்களில் விமர்சனங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். சில சமயங்களில் ஆளுகின்ற அரசை நோக்கிய கடுமையான விமர்சனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முக்கியமான பிரச்சனைகளில் அவர்கள் தொடர்ந்து கருத்துகள் சொல்வதை பார்க்க முடிகிறது. இது ஒரு கடந்த சில மாதங்களில் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடிகிறது. இது எதனால்? இது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களமாக சமூக ஊடகம் இருக்கிறது. சமூக ஊடகங்களுடைய வீச்சு அதிகரித்ததுடைய காரணமா, இல்லை சமூகத்தில் ஒரு வகையான ஒரு ஒரு சமீபத்திய நிகழ்வுகள் பற்றிய ஒரு அன்ரெஸ்ட், மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பு காரணமா, இல்லை வேறு ஏதேனும் முக்கிய காரணமாக இருக்கா? ஒரு மாறிய அரசியல் சூழ்நிலை, ஒரு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி இருக்கக்கூடிய நிலையில் எல்லோருக்கும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் சுதந்திரம் ஏற்பட்டிருக்கிறதா? இது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அரசியலில் தமிழ் திரை திடீர் அக்கறை ஏன் நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் தீரன், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் தொடர்கிறார், மற்றும் திரு மயில்சாமி, நடிகர் திரு மயில்சாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு மயில்சாமியை நம்ம அறிவோம், பல்வேறு முக்கிய விவகாரங்களில் அரசியலிருந்து சமூக விஷயங்கள் வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் தொடர்ந்து கருத்துக்கள் சொல்லி வரீங்க திரு மயில்சாமி. ஆனால் கடந்த 2 மாதங்களாக பல்வேறு திரை பிரபலங்கள் நிறைய முக்கியமான ஒரு மொமெண்டஸான விஷயங்கள்லாம் நடந்த போது கருத்து சொல்லாத பிரபலங்கள்லாம் இப்போது அடிக்கடி நாளைக்கு ஒரு ட்வீட், நாளைக்கு ஒரு கருத்து அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க இது போன்ற ஒரு நிலை முன்னாடி இல்லை அப்படின்னு. என்ன மாற்றம்னு நினைக்கிறீங்க? எதனால் இந்த ஒரு சூழல் நினைக்கிறீங்க? சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை, தவறுகள் நிறைய நடக்குது. தவறுகள் நடக்கலன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. உதாரணத்துக்கு நடிகர்லாம் திடீர்னு வரணும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னா, அறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், எஸ் ராஜேந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகராக குரல் கொடுத்த மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் ஜெயலலிதா அவர்கள், இவங்கள்லாம் உருவாக்கின கட்சியில் தான் இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த கட்சியில் சில தவறுகள் நடக்கும்போது தான் வந்து சில நடிகர்கள் கேட்குறாங்க. அதே நேரத்தில் கமல் சார் இதுக்கு மட்டும் கேட்கல. நீங்கள் நெய்வேலி போராட்டம் எடுத்துட்டிங்கனாலும் அதுலேயும் கலந்துருக்கிறார். இலங்கை தமிழ் பிரச்சனைனா அதுலேயும் கலந்துக்கிறார். அப்போ கர்நாடகத்தில் தண்ணி கொடுக்கும் போதுன்னா அதையும் கலந்துக்கிறார். ஆனால் கலந்து உங்களுக்கு ஒத்துழைக்கு வந்து போராட்டங்களுக்கு குரல் கொடுக்கும் போது அதுக்கெல்லாம் கேட்காத நீங்கள் உங்ககிட்ட தவறுகள் நடக்கும்போது மட்டும் இந்த தவறுகளை சுட்டி காட்டும் போது மட்டும் ஏன் கோவம் தான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் கேள்வி வந்து யார் கேட்கணும்? ஒழுங்காக ஓட்டு போடுறவங்க கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி இந்திய திரையுலகத்தில் வந்து எல்லா நடிகர்களும் வருமான வரி ஒழுங்காக கட்டுறாங்க, 175 பேர். அதில் இன்கம் டேக்ஸ் பொறுத்தவரை இது வரைக்கும் ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் ஒழுங்காக கட்டிடுறவருக்கு திரு கமலஹாசன் அவர்கள், 2வது அஜித்குமார் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இன்னும் நிறைய பேர் கட்டுறாங்க. அப்போது வருமான வரியும் ஒழுங்காக கட்டிக்கிட்டு ஓட்டையும் ஒழுங்காக போட்டு நான் கேட்காம யார் கேட்குறது? எல்லாரும் இல்லை. ஒருவேளை பிக் பேக்கெட் அடிக்கிறவங்க கேட்கலாமா? இல்லை ஒருவேளை வந்து மக்கள் சொத்தை ஏமாற்றி கோடிக்கணக்காக வச்சுருக்காங்களா அவங்க கேட்கலாமா? இல்லை அரசியலுங்கிற பேரில் 160 பேர் ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சு அதுக்கு இதுக்கு அழிஞ்சு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறான் அவங்க கேட்கலாமா? எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொன்னார், என்ன சொன்னார்? நாகேஷத்தை பணத்தை கொடுத்து ஊருக்குள்ளே கொடுத்துட்டு வாங்கும்போது எம்ஜிஆர் நாகே சொல்லுவார், அப்போ நம்மளுக்குன்னு சேர்த்து வச்சுட்டா பிறருக்காக வாழ முடியாதுன்னு எம்ஜிஆர் சொன்னார். இப்போ பிரச்சனையே அதுதான், நம்மளுக்காக நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க, மக்களுக்காக வாழ முடியல. எல்லாருக்கும் உரிமை இருக்குது, நடிகர்கள் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்குமே கருத்து சொல்ல உரிமை இருக்குது. ஆனால் திரு கமல்ஹாசனுக்கு உரிமை இல்லையான்னு கேட்குறீங்க. நிச்சயம் இருக்கிறது, 100% இருக்கிறது. தவறுகள் நடக்குது, தவறுகள் அதிகமாக நடக்குதுனால கேட்குறாங்க அப்படின்னீங்க. ஸோ இதுக்கு முந்தைய சூழ்நிலைகள்லாம் ரொம்ப பரிசுத்தமாக இருந்துச்சோ? பரிசுத்தமாக இருக்குது. எப்போ கேட்கணுமோ அப்போ கேட்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு யார் என்ன பண்ணாங்க? அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா? யார் எடுத்தாங்க? மாணவன் நினைத்தால் நினைத்து காட்டுவான் அப்படிங்கிறது முதல்ல நான் ஃபேஸ்புக்கில் நான் பேசினேன். அதுக்கப்புறம் பீச்சில் வந்து ஒரு 150 பேரை வச்சுட்டு அந்த மாணவர்கள் வந்து என்னோட பையனை ட்ராப் பண்ண போனால் நாங்கள் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மீடியா வந்தது. 150 பேர், சாயந்தரம் 1,00,000 பேர், பல நாட்களுக்கு அப்புறம் 12 லட்சம் பேர், எல்லா நடிகரும் கலந்துக்கிட்டாங்க. எங்கே கலந்துக்கணுமோ எங்கே குரல் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கறது என்ன தப்புன்னு கேட்குறேன். ஒரு பென்டப் ஆங்கர் இருக்கிறது. ஒரு சமூகத்தில் ஒரு அதீதமாக ஒரு கோபம் இருக்கும் பொழுது அந்த சமூகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய நடிகர்களும் அதை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே. இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தலை, இப்போ வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒரு கோபமும் வெறுப்பும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே, ஆளுகின்ற அமைப்புகள் மேலே
இருக்குன்னு தானே பொருள்பட முடியுது. இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. பொதுவாக யார் வேண்டுமானாலும் அரசியலை பற்றியோ பொது வாழ்க்கை பற்றியோ கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு. அதிலும் குறிப்பாக திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் நிச்சயமாக மக்களுடைய பாப்புலாரிட்டி, அதாவது அவருடைய பிரபலமானவர்கள் என்ற காரணத்தினால அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக கூட உரிமை இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதில் நான் ஒன்றும் குறையாக சொல்ல வரல. ஆனால் சில நேரங்களில் அவர்களுடைய அதாவது ஏதோ ஒரு சொந்த விருப்பு வெறுப்புகளுடைய அடிப்படையிலே சில கருத்துக்களை சொல்லுகிறார்களோ என்கின்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக நான் சொல்லுகிறேன், இதே நம்முடைய கமல் அவர்களோ அதே போல் அஜித் அவர்களோ இது மாதிரி ரொம்ப ஒரு சிலர் வரி கட்டுறாங்க, அதை நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் பெருவாரியாக அதாவது அரசியலை விட அதிகமாக கருப்பு பணம் புழங்குகிற இடம் திரைப்படத்துறை என்பது என் கருத்து அல்ல, பொதுவாக இருக்கக்கூடிய வருமான வரித்துறையினுடைய கருத்து. அவர்கள் தான் இதையெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க, அவருடைய கருத்து. அதுக்காக நான் அந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க பூரா தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த துறையை சார்ந்தவர்கள் அவர்கள் வைத்திருக்கிற கணிப்பு அப்படி. அதற்காக திரைத்துறையில் இருப்பவர்களெல்லாம் மோசம்னு சொல்லிட முடியாது. அதே போல் அரசியல்லையும் சில தவறுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கலாம். தவறே செய்யாத மனிதர்கள் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பொது வாழ்வில் ஒரு அரசியலில் ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்கலாம், நடக்கலாம். ஆனால் அதற்கு பரிகாரம் என்ன, உரிய நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர பொதுவாக இப்படி நடந்து விட்டது அப்படி நடந்து விட்டது என்று ஒரு உள்நோக்கத்தோடு அப்படி பார்த்தால், நான் கேட்கிறேன், மதிப்பிற்குரிய கமல் அவர்கள் இந்த நாட்டை விட்டே அவருடைய ஒரு திரைப்படத்திற்கு பிரச்சனை என்று வந்த பொழுது நான் இந்த நாட்டை விட்டே வெளியேறிடுவேன் என்றெல்லாம் சொல்லி மிரட்டினார்கள். அப்போது தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு, நான் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கிற கருத்து சொல்கிறேன், பொதுவாக கமலுக்கு மிரட்டினாரா இல்லாட்டி அவரோட விரக்தியை தெரிவித்தாரா? மிரட்டவில்லை, தன்னோட வருத்தத்தை தெரிவித்தார். இல்ல வருத்தத்தை தெரிவித்தார். அது எதனால் அவருடைய படத்தை குறித்த நேரத்துல திட்டமிட்டபடி வெளியிட முடியல அப்படிங்கிறதுக்காக. அதுதான் சென்சார் போர்டால வெளியிட முடியல. சென்சார் போர்டால அங்கீகரிக்கப்பட்ட படம், சர்டிஃபை பண்ண படம். அதாங்க ரொம்ப வெக்கக்கேடு. இங்கிலீஷ் படத்துல 2 பேர் நியூடா இருக்கிற காட்சியெல்லாம் தமிழ்நாட்டுல பார்க்கலாம். இல்ல அது இல்ல. இது எதற்காக அதை எதிர்த்து ஒரு பிரிவினர் என்ன செய்கிறாங்க, இது எங்களை தீவிரவாதி மாதிரி காட்டுது, அது மாதிரி காட்டுது, இது மாதிரி காட்டுதுன்னு அவங்க புகார் செய்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அந்த படமானது சர்ச்சைக்கு உள்ளாகப்படுகிறது. அதில் சட்டம் என்ன செய்யுமோ அதைத்தான் தமிழ்நாடு அரசாங்கமானது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது. நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு சென்சார் போர்டு அங்கீகரிச்ச ஒரு படத்தை ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் கர்நாடகா ரிலீஸ் இங்க மட்டும் தான் இல்ல. அப்ப சென்சார் போர்டு எல்லா இடத்துல இருக்கு, அங்க எதிர்ப்பு இல்ல. நம்ம கடந்து நான் தான் சொல்றேன், சென்சார் போர்டுக்காக எல்லாம் நான் சொல்லவில்லை. இங்க சில பிரிவினர் எதிர்ப்பு காட்டியதனுடைய விளைவாக அந்த அப்புறம் நிறைய அப்போ அரசாங்கமானது என்ன செய்ய வேண்டும்னா அவங்களுக்குள்ள சட்ட நடவடிக்கைகளின்பால் தான் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால எங்களை பொறுத்தளவில் கமல் அவர்களை பொறுத்தளவில் அவரை நாங்கள் ஒரு மிகப்பெரிய நடிகராக மட்டும் இல்லை, அவர் ஒரு சமூக அதாவது பற்றாளர். அதாவது அவருடைய ஆமா நிச்சயமா சமூகத்தில் அவரால் உன்னால் முடியும் தம்பின்ற அந்த படத்தை பார்த்தலாம் நாங்கள் ரொம்ப அவரை பாராட்டி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சில நற்பணிகளை தன்னுடைய மன்றத்தவர்கள் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடியவர், அரசியல்லாம் மனசில் வச்சுட்டு செயல்படுறவர் இல்லை. அதனால அவருக்கு அதிகமான உரிமை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனாலும் கூட சில நேரங்கள் அது எப்படி மக்களிடம் ஒரு புரிதலை, ஒரு தவறான புரிதலாக போய்விடுகிறது. அதை என்னை பொறுத்தளவில் இப்போ அவரை பற்றி ஒரு அரசியல்வாதியோ இல்லை அரசியல்வாதியை பற்றி மதிப்பிற்குரிய நம்முடைய கமல் அவர்களோ அதை பற்றி பண்ணுறதை பற்றி நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுகிறேன்னா, ஒரு சமூகத்தில் மதிப்பு வாய்ந்த ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர்கள் சில சர்ச்சைகளை தவிர்க்கலாம் என்பதுதான் என்னுடைய இது சர்ச்சைன்னு சொல்ல முடியுமா? ஒரு அரசை பற்றிய விமர்சனம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கு. அப்படிங்கும்போது அரசியல் பண்ணிக்கணும், திரைப்பிரபலங்கள் சொல்லும் போது மட்டும் அது சர்ச்சைன்னு நம்ம சொல்லிட முடியுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியலில் தமிழ் திரைத்துறை திடீர் அக்கறை ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அக்கறைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, மாற்று கருத்து இல்லை. திரைத்துறையினர் பல முன்னணி பிரபலங்கள் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து கருத்துக்களை குறிப்பாக சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து வரதை பார்க்குறோம். ஆனால் இந்த சூழல் செல்வி ஜெயலலிதா இருந்த போது நம்ம பார்க்கலாம், அன்றைக்கும் சர்ச்சைகள் இருந்தது, அன்றைக்கும் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் பற்றிய நிறைய விமர்சனங்கள் இருந்தது.
திரு மயில்சாமி அவர்கள் அறிவிங்க. நீங்கள்லாம் நிறைய விவாதங்களில் பங்கு கொண்டிருக்கீங்க, வேற சில திரைப்பிரபலங்களுக்கும் பங்கு கொண்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கருத்து சொல்கிறவங்க, நீ இந்த அளவுக்கு கருத்து சொல்கிறவங்க, இந்த எண்ணிக்கையில் கருத்து சொல்கிறவங்க அன்னைக்கு சொல்லலை. செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு களம் மாறி இருக்குன்னு நீங்கள் கருத்துறீங்களா? நிச்சயமா பிரச்சனையே அதனால தானே வந்துச்சு. பிரச்சனை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். யாரையும் தவறாகவோ தூக்கியோ தாக்கியோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கலைஞர் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தோன்னே ஒரு 3வது நாள் படம் டிவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டினோன்னா அவன் கட்சிக்காரன் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அவர் வயசு என்ன, ஒரு 92 முடிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போமே, நம்ம தலைவர் இருக்கார் டிவி பார்க்குறாருன்னு. 75 நாளாக எதையுமே பார்க்க முடியலங்கிறது தானே ஒரு ஏக்கம் ஒன்று. அதை விட என்னென்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே அந்த பாடியை வச்சுட்டு இருக்கும்போது சுற்றி அப்படி அவங்க சம்மந்தப்பட்டமே இருக்கும்போது மக்களுக்கெல்லாம் அது ஒரு வேதனை அளிச்சுது. புரிஞ்சு அவங்களுக்கு மந்திரியெல்லாம் கீழே உட்காந்துருக்குறாங்க, முதலமைச்சர்லாம் படிக்கட்டில். சுருக்கமாக சொல்ல போனால் குன்றத்தூர் கோயிலில் எல்லாரும் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க, படிக்கட்டில் லைனாக உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியே முதலமைச்சர் மந்திரியாக உட்காருவீங்க. அதை உணர்றேன். என்னங்க நீங்கள் சொல்கிறத நான் கேட்ட கேள்வி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் விமர்சனங்கள் இருந்தது. அன்னைக்கு திரைப்பிரபலங்கள்லாம் அந்த விமர்சனங்களை இந்த அளவுக்கு ஓக்கலா வெளிப்படுத்துற மாதிரி வெளிப்படுத்தலையே. அதுக்கு என்ன காரணம்னா திரையுலகத்தில் ஒரு அச்சம் இருந்து அந்த அச்சம் கிடையாது. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, திரையுலகத்தில் ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக நடக்க கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்களா என்ன? ஆமா, நாங்கள் தானே பார்த்தோம், நாங்கள் தான் தெரியுமா, நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம்ல. இல்லை, இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்தப்புறம் நிறைய பேர் விமர்சனம் சொல்றாங்க, கருத்து சொல்றாங்க. விமர்சனம்லாம் அந்த வழக்குல ஏற்கனவே அவங்க கன்விக்ட்னு தீர்ப்பு வந்த போது சொல்றேன், திரைத்துறையை சேர்ந்தவங்க அவங்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுதான் அந்த வழக்குடைய தீர்ப்பு வேற மாதிரி அது அப்போல் பண்ணும்போது நீங்க வேற கருத்து. இன்னும் ஒண்ணு சொல்ல கேட்டுங்க, அதாவது இன்னைக்கு நம்ம பேசுறது உடனே வெளியே வந்துருது, இதுக்கு பேர் லைவ். இதே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பேர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி 91 பண்ண தப்புக்கு 20 வருஷம் குளிச்சு தண்டனை கொடுக்கும் போது இந்த 15 வருஷமா இந்த தமிழ்நாட்டை எப்படி பார்த்துக்கிட்டாங்கிறதா ஒரு விஷயம். ஒரு கைதி அதாவது சிறைச்சாலையில் ஒழுங்கா நடந்துகிட்டாவே ஒரு 4 வருஷம் உள்ளவனுக்கு ஒரு 6 மாசம் ரிலீஃப் இருக்கு. அப்போ எப்பவோ நடந்த தப்புக்கு 15 வருஷம் கொடுக்கும் போது 20 வருஷம் கொடுக்கும் போது இந்த 4 பேர், அதாவது 4 பேர் உள்ள போகும்போது 4 பேருக்கு அனுதாபம் இல்லை. ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் அனுதாபம், அதே மாதிரி வெளியே வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அனுதாபம். ஓகே, நான் கேட்கிற கேள்வி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இது அவங்க இருந்தபோது ஒரு அச்சம் இருந்து அந்த அச்சம் காரணமா இன்னைக்கு கிடையாது. நான் எத்தனை இடத்துல ஓப்பனா பேசியிருக்கேன். நான் சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் தானே, அதெல்லாம் கிடையாது. நானும் பேசியிருக்கேன், எத்தனையோ பேசியிருக்கிறோம். நல்லதுன்னா பாராட்டுவோம், தவறுன்னா விமர்சனம் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு குட் மேஸ் லீடரா இருந்தாங்க. அந்த ஒரு மேஸ் லீடருடைய மேண்டேட்டை வேற யாரோ பகிர்ந்துக்கும் போது பொதுமக்கள் மத்தியில் அந்த ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் திரைப்பிரபலங்கள் வாயிலா சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அதாவது கமல் சார் என்ன சொன்னாரு, நான் கை கூட குலுக்கினது இல்லை அப்படின்னாரு. அதே ஃபீலிங் தான் மக்களுக்கும், அதே ஃபீலிங் தான் எனக்கும். நான் என்ன சொன்னேன், ஒரு பஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு, திடீர்னு பிரேக் கட்டையே பிடுங்குனீங்க, வீடு புட்டுக்குச்சு. இந்த பஸ் பயணம் பண்ணுறதுல சந்தேகம், எங்க வேணா எப்போ வேணா கவரலாம். இதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன பிரச்சனை இல்லாமல் எதுக்கு இந்த நடந்ததுன்னு கேட்டேன். திரு பன்னீர்செல்வம் விஷயத்த சொல்றீங்களா? ஆமா, வேற என்ன சார் சொல்ல முடியும்? திரு தீரன், உங்களுடைய பதில். அதாவது அவர்கிட்ட நான் கொஞ்சம் பின்னாடி தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறேன். இல்ல இதுல நேரம் கொடுங்க, இல்ல ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்றீங்களா? நான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றேன். கருத்துக்களை சுருக்கமா. அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் மீது சாட்டப்பட்டது கிரிமினல் குற்றச்சாட்டு அல்ல, அது வெல்த் கேஸ். சுப்ரீம் கோர்ட் அதை தான் சொல்லியிருக்கு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது. வருமான சொல்றது கேளுங்க, நான் அதுதான் சொல்றேன். யாராவது ஒரு நபர் சர்க்காரியா கமிஷன்ல சத்யநாராயணா 20 கோடி ரூபாய் திட்டத்துக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கறாங்கன்னு சொல்லி புகாரே கொடுத்தாரு. தீர்ப்பு இல்ல, நம்ம அதோட மெரிட்ஸ்க்குள்ள போகல. அந்த வழக்கோட மெரிட்ஸ்க்குள்ள போகல. திமுகவினர் யாரும் இல்ல. அது மாதிரி குற்றச்சாட்ட சொல்லல. அது மாதிரி யாராவது ஒரு பைசா இவங்க லஞ்சம் வாங்கி தான் இந்த சொத்தை சேர்த்தாங்கன்னு கிடையாது. நம்ம அதோட மெரிட்ஸ்க்குள்ள போவோம். அமிதாபராயோட தீர்ப்புல இதுக்கான பதில் இருக்கு. இல்ல, அமிதாபராயனுடைய தீர்ப்பு மட்டும் இறுதி தீர்ப்பு அல்ல. அதற்கு உச்சநீதிமன்றம் கிடையாது. இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் 2 வாய்ப்புகள் இருக்கு. அதனால மேலோட்டமா எதுவும் சொல்ல வேணாம். அதாவது எங்களை பொறுத்தளவுல அம்மா அவர்களும் தவறு செய்யல, மற்றவர்களும் தவறு செய்யல. இல்ல, அதனால நான் என்ன சொல்றேன்னா, வதந்திகள், அதாவது பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமேன்னு சொல்ற மாதிரி
முதல்ல வதந்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி விட்டாங்க. இப்போ கூட போட்டோ விட்டாங்களா, நான் ஒரு ரொம்ப பணிவன்போடு நான் அதிகமாக பேச விரும்பல. ஆனந்த விகடன் இதழுக்கு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை தயவு செய்து அருமை சகோதரர் வாங்கி படித்து பார்க்கட்டும். அவருடைய பல ஐயங்களுக்கு அதில் பதில் இருக்குது. அது இல்லாமல் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, அதெல்லாம் அமைக்கப்படும் பொழுது உண்மை உலகத்திற்கு தெரிய வரும். புரட்சித் தலைவர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை கீப்பப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு குறை வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மாவுடைய விருப்பத்தின் பேரில் தான் எந்த போட்டோ வரல. கேள்வி ஸ்லைட்லி டிஃபரண்ட். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க, திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தார். ஆனால் இந்த அளவுக்கு திரைத்துறையினர் வெளிப்படையாக கருத்து சொல்ல, அதுக்கான காரணம் இன்னைக்கு ஒரு பால்பபிள் ஆங்கர் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு அன்றையெல்லாம் இருந்ததை விட ஒரு அதீதமான ஒரு அவநம்பிக்கை, வெறுப்பு அதிக வெளிப்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். திரைப்படத்துறையில மாண்புமிகு அம்மா அவர்கள் இதற்கு முந்தைய இருந்த ஆட்சியில திரைப்படத்துறையினருக்கு பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு இடர்பாடுகள் எல்லாம் தரப்பட்டது. ஆனால் அம்மா ஆட்சி அதையெல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் திரைத்துறையினரை காப்பாற்றிய அல்லது காத்த ஒரு புரட்சி தலைவர் தான் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஒருவேளை அம்மா மறைந்து விட்ட காரணத்தினால அந்த ஒரு வருத்தத்தில் கூட இவங்க ஏதாவது சொல்றாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அந்த நம்பிக்கையா தொடர்ந்து வர எஸ்டாப்ளிஷ்மென்ட் நிச்சயமாக செய்வோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்க இது பாருங்க, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2 நாட்களாக வெளியிட்டு வரக்கூடிய அறிவிப்புகள்லாம் நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன். ஓபிஎஸ் அவரிடம் ஒரு அமைச்சர் என்பது கூட்டு பொறுப்பு. ஓபிஎஸ் அவரிடம் அமைச்சரவையில் இது மாதிரி 410 கோடி ரூபாய் பயிர் காப்பீடு திட்டத்துக்கு அரசு சார்பாக தரணும், அதை கொடுத்துட்டாக்கா நிவாரண தொகைகள்லாம் விவசாயிகளுக்கு கிடைக்கணும் என்று சொல்லும் பொழுது வார்தா புயல காரணம் காட்டி அதுல வரும்போது கொடுத்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஏன் முன்னாடி யாருமே செஞ்சார், ஏன் செய்யல? பேசியிருக்கிறோம். சின்னம்மா அவரே அதான் சொன்னாங்க. ஏன் நாம சொன்ன கட்சி சொன்ன கருத்தை ஏன் அவர் எடுத்துக்க மாட்டாரு? மேல இருக்கிறவங்க சொல்றதையும் கீழே இருக்கிற திமுகவோட ஒரு நெருக்கமான உறவு வச்சிருக்கிறாரு. ஆனா கட்சி சொல்ற கருத்தை ஏன் ஓபிஎஸ் நிறைவேற்ற மறுக்கிறாரு? இப்ப வந்தவங்க 1000 திட்டங்கள் தீட்டினாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் அதிமுகங்கிற ஒரு வலு இருக்கும். இல்லை என்றால் இந்த வலுவு யார் பக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கு கார்ப்பரேஷன் தெரியும். ரெண்டாவது இன்னொன்னு, இந்த அப்போலோ ஹாஸ்பிடல்ல ஒரு விஷயத்தை கேட்டீங்க, தெய்வத்தோடு மக்களோட தான் நாங்க கூட்டணி வைக்கணும். அது மாதிரி மக்கள் எங்களுக்கு நம்புவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அதாவது அப்போலோ ஹாஸ்பிடல் மேட்டர் ஒண்ணு கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா பெரிய சப்ஜெக்ட், இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவா தொடர்ந்து பேச வேண்டிய விஷயம். ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க மிஸ்டர் மகேஷ். என்ன சுருக்கமா? அதாவது அம்மா இந்த மாதிரி உங்களை பத்தி ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, ஒரு போட்டோ ஒன்று கொடுமா. இல்லப்பா நான் பெட்ல படுத்திருக்கேன். சரி வேண்டாம் அம்மா, ரொம்ப கத்துறாங்கம்மா, இப்படி வேற போட்டேன். இல்லம்மா எப்படியாவது கொடுக்க ஒன்றும் இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் வெளியே சிரிச்சாங்க, பேசினாங்க, வாக்கிங் போனாங்க, அப்படி பண்ணாங்க. இது ஒரு போட்டோவை காட்டினா அது பிரச்சனை வந்திருக்கா? இல்லை, ஓபிஎஸ் கூட அதைத்தானே சொன்னாரு. இப்போ நாங்கள் மட்டுமா சொன்னோம்? ஓபிஎஸ்ஸே சொல்றாரு. இப்போ இவர் கதாநாயகனாக நினைக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களே இதைத்தான் எனக்கு ஒரே ஒரு தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். நீங்க தயவு செய்து யாரையும் நெஞ்சாதீங்க. அதை மட்டும் சொல்றேன், எம்ஜிஆர் மட்டும்தான் எனக்கு தலைவர். அதுனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டுமே எனக்கு முதலமைச்சர். சும்மா அந்த சைடுல வந்தவங்க யாரும் ஏத்துக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். இப்போ இவர் யாரு இது பண்ணாங்க? அது ஓட்டு வைக்காம மக்கள்கிட்ட கேட்கணும், எம்எல்ஏ கேட்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும். சமீபத்திய நாட்கள்ல மிக அதிகமாக திரைத்துறையை சேர்ந்தவங்க விமர்சனத்தை வைக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையா பார்ப்பதா, இல்ல ஒரு பால்பபிள் ஆங்கர் மக்கள் மத்தியில வெளிப்படுது, அதோட ரிஃப்ளெக்ஷனா பார்ப்பதா, இல்ல முன்பு ஒரு இறுக்கம் இருந்தது, அந்த ஒரு இறுக்கம் தளர்ந்து எல்லோருக்கும் கருத்துக்களை சொல்றதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறதா பார்ப்பேன். நம்ம இது ஒரு உண்மையிலே ஒரு சேஞ்ச் சினரியோ அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.